தாம்பூர் ஸ்டிச் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணணும். அந்த லீஃப் டிசைனை ஃபில் பண்ணி அதோட பார்டரில் நல்லா டெக்கரேட் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தாம்பூர் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தாம்பூர் ஸ்டிச்னால் என்னென்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல நார்மல் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ், அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு இந்த லீஃப் டிசைனை ஃபுல்லாகவே ஃபில்லிங் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்சஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே ஜஸ்ட் அந்த பார்டரில் போட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்போம். உள்ளே போட்டாலுமே அவ்வளோ ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணுற மெத்தட் மாதிரி பார்க்கல. ஆனால் இன்னும் வர எல்லா ஸ்டிச்சஸுமே ஒரு டிசைனை நம்ம ட்ரா பண்ணோம்னா அந்த டிசைன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணி அதோட அவுட்லைன் பார்டரை நம்ம பீட் வச்சு இல்லை நார்மல் கான்ட்ராஸ்ட் சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணி அதை நல்லா பிரைட்டாக காமிக்கணும். அதோட கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், இப்போ பிளாக் கலர் கிளாத்துக்கு நம்ம எல்லோ கலர் கொடுக்குற மாதிரி, இப்போ ப்ளவுஸ் ஒரு கலர் இருக்கும், சாரீ ஒரு கலர் இருக்கும். அந்த சாரியோட கலர் சில்க் த்ரெட் எடுத்து இந்த லீஃப் டிசைனை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி அதை நல்லா ஒரு எஃபெக்டோட காமிக்கிறது தான் இனிமேல் நம்ம வரப்போகிற ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தாம்பூர் ஸ்டிச் நார்மல் செயின் ஸ்டிச் தான். அதை எப்படி ஃபில் பண்ணலாம் வாங்க. நார்மலாக இந்த திலகம் ஷேப், இந்த மொனை பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட்டை நார்மலாக எப்படி எடுத்து லாக் பண்ணுவோமோ அந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். பேக்கில் போய் ஒரு லாக் செயின் போட்டுட்டு டைரக்ஷனை திருப்பி ரொம்பையும் பெருசாக இல்லாமல் ரொம்பையும் குட்டியாக இல்லாமல் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுங்க. நான் இதுக்கு 2-3 கிளாஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போது நம்ம த்ரெட்டை ஒரு த்ரெட்டு 2 கலர் இல்லை, ஒரு கலர் தான் இருக்குன்னா அதை கட் பண்ணி போகிறதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு பாபின்லையோ இல்லை ஏதாவது ஒரு வேஸ்டான பென்சில்லையோ அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க, ஒரு பாதி அளவுக்காவது. ஏன்னா இன்னும் போகிற ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே த்ரெட் ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் கட் பண்ணி எடுத்தோம்னா த்ரெட்டும் வேஸ்ட் ஆகும், நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகும். அப்புறம் அந்த கட் பண்ணி லாக் போட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன், எதுலையாவது நம்ம சுற்றி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு த்ரெட் இனிமேல் ரொம்ப யூஸ் ஆகும். இல்லை ஒரே கலரில் என்கிட்ட 2 த்ரெட் இருக்குன்னா அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் எதுலையாவது சுற்றி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த பெண்ட் ஆகி டிசைன் வளையிற இடத்துல ரொம்பவே குட்டியாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டிசைன் ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா அந்த ஷேப் நமக்கு கிடைக்காது பெருசாக போடும்போது. இந்த ஸ்டிச் நார்மல் செயின் ஸ்டிச் தான். இதுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் தேவையில்லைன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இது ரொம்ப கஷ்டம். எதுக்காகனா ஸ்பேஸ் இல்லாமல் ஃபில் பண்ணணும்ல, அதுக்காக நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும்ல, அந்த ஸ்டிச்சையும் தாண்டி நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு லேயராக அதே லீஃப் டிசைனில் இப்படி ஒவ்வொரு லேயராக ஃபில் பண்ண போகிறோம். இப்படியே அதுதான் நார்மல் செயின் ஸ்டிச் தான், ஈஸியாக போட்டுடலான்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போடுறது தான் இந்த ஸ்டிச்சோட ஃபார்மாலாகவும். ஸ்பேஸ் இருக்கவே கூடாது, கொஞ்சம் கூட கிளாத்தோட கலர் நமக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இப்படி வளையிற இடத்துல குட்டியாக போடுங்க ஸ்டிச்சஸை. எதுக்காகனா அப்போ தான் அந்த டிசைன் பர்ஃபெக்டாக இருக்கும். லாங்காக போட்டோம்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ எனக்கு இங்கே கொஞ்சம் கிளாத் தெரியுது பார்த்தீங்களா, அப்போது அந்த 2-3 ஸ்டிச்சஸை கலட்டி விட்டுட்டு கிளாத் தெரியுதுன்னா கொஞ்சம் இந்த பக்கம் ஒட்டி போடுங்க. அந்த ஸ்டிச்சஸை பக்கத்தில் ஒட்டி. இந்த ஸ்டிச்சஸோட மெயின் ஃபார்மல் என்னென்னா கிளாத் தெரியவே கூடாது. ஃபில் பண்ணுறோம், அந்த டிசைனை நம்ம ஃபில் பண்ணுறோம், அப்போ கிளாத் தெரிஞ்சால் நல்லா இருக்காதுல்ல. அந்த சில்க் த்ரெட் தான் தெரியணும். அதுக்காக தான் சொல்கிறேன்னா கிளாத் தெரியவே கூடாது. இந்த நார்மல் செயின் ஸ்டிச்சை போட்டு இந்த லீஃப் டிசைனை நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு டிசைன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஒவ்வொரு லேயராக போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ப்ளவுஸில் சேரீயோட கலரில் சில்க் த்ரெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிசைன், நார்மலாக லீவ் டிசைன், ஏதாவது ஒரு டிசைன், ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி போட்டு நம்ம அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணும்போது இன்னும் மேக்ஸிமம் எல்லாமே ஃபில்லிங் மெத்தட்ஸாக தான் இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லீவ் ஃபில்லிங், பீகாக் ஃபெதர் ஸ்டிச் எல்லாமே ஃபில்லிங் மெத்தட்ஸ் தான். ஸ்பேஸ் இங்கே பாருங்கள், இங்கே கிளாத்தோட இது தெரியுதா, அதுக்கு மறைக்கிற மாதிரி நெக்ஸ்ட் பேக்கில் வந்து கூட ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதே கேப்பில் போய் குட்டி ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். நமக்கு கேப் தெரியக்கூடாது. ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கும் நமக்கு நல்லா தெரியணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். கேப் தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு லேயர் இருக்கும்போதேவும் அதை நல்லா தள்ளி குத்துனீங்கன்னா அது சரியாக போயிடும். இப்போ இந்த லேயர் வந்துட்டோம், இதுக்கு முன்னாடி லேயர் இப்படி இருக்குன்னா இதை நல்லா இப்படி உள்ளே தள்ளுங்க. உள்ளே தள்ளி ஸ்டிச் போட்டோம்னா நார்மல் ஆகிடும். குட்டி குட்டி லேயராக போடும்போது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ரொம்பவும் பெருசாக போடாதீங்க, ரொம்பவும் சிறுசாகவும் போட்டாதீங்க. அந்த பெண்ட் ஆகிற இடத்துல மட்டும் குட்டியாக போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அந்த டிசைனோட ஷேப்பே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய ப்ராஜெக்ட் டிசைன் நான் உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி அதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் நார்மல் செயின் ஸ்டிச் தான் அப்படி நினச்சி லேஸாக விட்டுறாதீங்க. நான் இதோட ஸ்பேஸ் இல்லாமல் அதை போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸ்பேஸை ஃபில் பண்ணி அதை பர்ஃபெக்டாக போடுறது கஷ்டமாக இருக்கும். எப்படினாலும் அது ஸ்பேஸ் அந்த டேர்ன் ஆகிற இடத்துலலாம் ஸ்பேஸ் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன், நல்லா டிசைன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கே அங்கே ஸ்பேஸ் வருது. அதுக்கு தான் சொல்கிறேன், செயின் ஸ்டிச் தான் நம்ம போட்டுடலாம் அந்த மாதிரி நினச்சி கேஷுவலாக விட்டுறாதீங்க. இதுக்கு கண்டிப்பாக டிசைன் பண்ணி பாருங்கள். டிசைன் பண்ண ஈஸியாக வந்துடும். இப்போ திலகம் இந்த லீவ் டிசைனை நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். இப்போ கேப் இருக்கிற இந்த இடத்துல கூட நான் போடலான்னு நினச்சி அதுக்கு மேலேயே போடுறேன். பாருங்கள், அங்கே இருக்கிற கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இங்கே லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதோட பார்டரில் வந்து நான் பீட்ஸ் வைக்கிறேன். இது வந்து பேர்ல் பீட் சொல்லுவாங்க, பேர்ல் பீட் பஞ்ச். சுகர் பீடு மாதிரி சைஸ் தான். ஆனால் இது சுகர் பீடில் விட கொஞ்சம் ஏத்தல் இறக்கமாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து சேமாக ஒரே மாதிரி இருக்கும். இதை நான் பார்டர் டிசைனாக கொடுக்கலான்ட்டுருக்கேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற 13 நம்பர் நீடில் வந்து கஷ்டம். ஸோ நான் 24 நம்பர் பீட் நீடில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 24 நம்பர் நீடில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். கிளாத்தோட கலர்லேயே பிளாக் கலர் சூயிங் த்ரெட் நான் எடுத்துக்கிறேன். சூயிங் த்ரெட்டு நல்ல கம்பெனியாக வாங்கிக்கோங்க. நான் 24 நம்பர் நீடிலில் பேர்ல் பீடை வந்து லோட் பண்ணியிருக்கேன். இந்த மொனை பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முனையிலேருந்து நான் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா இது சுகர் பீட் மாதிரியும் இல்லாமல் 2mm 3mm பீடோட சைஸ்லேயே இருக்கிறதுனால சைஸ் சிறுசு, ஆனால் அதோட இது வந்து சேம் அந்த மாதிரி ரவுண்டு இதாகவே இருக்கும். சுகர் பீடில் வந்து எல்லாமே ரவுண்டாக ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 2mm 3mm பீடில் தான் ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை ஒன்னாகவே ஃபில் பண்ணுறேன். 24 நம்பர் நீடில் வந்து கொஞ்சம் அதோட ஹெட் பார்ட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். சூயிங் த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா ஃபஸ்ட்டு நார்மலாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதில் பண்ணும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும். 2mm 3mm பீடு வந்து உள்ளே போயிடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சைஸ் பீடு வந்து 13 நம்பர் நீடிலில் உள்ளே போகாது. அதுக்காக தான் இதை பீட் நீடாக யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றா லோட் பண்ணி
அதோட பார்டரை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணணும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டு தான் சொல்லியிருக்கேன். என்ன வேணால் கொடுக்கலாம். நார்மல் இதை விட கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் த்ரெட் வச்சு கூட நம்ம அதை டெக்கரேட் பண்ணலாம். நம்மளோட மைண்டு தான் எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்டு வரைக்கும் பீட் வச்சு வந்துட்டேன். அந்த லாஸ்ட்டில் பீட் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இங்கே நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். கிளாத்தோட கலர்லேயே நம்ம சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியும் அந்த கலர்லேயே இருக்கிறதுனால. இங்கே நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன்.